கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மிக விரைவிலே நாம் எல்லாம் துல்ஹஜ் மாதத்தை அடையவிருக்கிறோம். இந்த மாதத்திலே உலக மகா இஸ்லாமிய மாநாடாக கருதப்படுகின்ற ஹஜ்ஜு கடமையும் உலக முஸ்லீம்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளும் நமக்கு வர இருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதமும் அதில் செய்யப்படுகின்ற ஹஜ்ஜு கடமையும் ஹஜ்ஜு பெருநாளும் ஒரு மனிதருடைய தியாகத்தை அவரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்த அளப்பரிய தியாகத்தை மதிக்கின்ற விதமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜையும் அதை ஒட்டிய பண்டிகைகளையும் குர்பானி போன்ற கடமைகளையும் நமக்கு விதியாக்கி இருக்கிறான். இன்றைக்கு நாம் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நமக்கு இந்த மார்க்கத்திலே எது சரியான நிலைப்பாடு, நம்ம எந்த மாதிரி கொள்கையில் இருப்பது சிறந்தது என்ற சந்தேகம் வறுமையானால் அதற்கு கூட ஒரு உரைகளாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் நீ இருக்கிறாயா, அதுதான் ஒருத்தன் சரியான மார்க்கத்தில் இருக்கிறான் என்பதற்கு ஒரு அளவுகோலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஹ்சனு தீனன், அழகான மார்க்கத்தில் இருப்பவன் யார். தீனில் பலவிதமான தீனை மார்க்கங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பெயரிலேயே ஏராளமான தீன்களை உண்டாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஹ்சனு மினல்லா தீனன், தீனில் அழகான தீனில் இருப்பவன் மார்க்கத்தில் இருப்பவன் யார் என்று கேட்டால், மிம்மன் அஸ்லம வஜ்ஹுல் இல்லா வஹுவ முஹ்சினுன், நல்ல காரியம் செய்து அல்லாஹ்வுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒத்தபா மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை எவன் பின்பற்றுகிறானோ அவனும் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இவனை விட அழகான மார்க்கத்தில் இருப்பவன் யார். ஒத்தஹர் அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் தன்னுடைய தோழராகவே ஆக்கி கொண்டான். என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் நண்பர். அந்த நண்பருடைய வழியிலே நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் சரியான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த துல்ஹஜ் மாதமும் அதை ஒட்டி பெற வேண்டிய படிப்பினைகளில் முக்கியமானது என்னவென்று சொன்னால், நாம் சரியான பாதையில் இருக்கிறோமா என்பதை உரசி பார்ப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நம்ம நினைவு கூற வேண்டும். அவர்களைப் போல நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய கொள்கை உறுதி, நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குமையானால் நாம் போகிறது சரியான பாதை. அவங்கள போல இல்லை என்று சொன்னால் நம்ம மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள. ஏன்னா அல்ல அதை அளவுகோலாக்குறான். அழகான மார்க்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால், இப்ராஹிம் நபியுடைய வழியில் நீ இருக்கிறாயா. அப்போ இப்ராஹிம் நபியுடைய வழினா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்ல அப்படித்தான் சொல்கிறாங்க, வத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, முகமதே நீங்களும் இப்ராஹிம் வழியை தான் பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்ல என்ன உத்தரவு போடுறான், நீங்கள் எதை பின்பற்றுவதாக இருந்தாலும் அவர் செஞ்சிருக்கிறாரா, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் அதுக்கு முன்மாதிரி இருக்கிறதா என்று பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். அப்போ இப்ராஹிம் நபியுடைய மார்க்கண்டா என்ன, எப்படி நம்மளை உரசி பார்க்கிறது, நம்ம இருக்கிற தீனு சரிதான் என்பதை கண்டுகொள்வதற்கு அவருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன இருக்கிறது, அதை அல்லாஹ் திருமறை நெடுகிலும் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒன்றாவது விஷயம் என்ன என்று கேட்டால், இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நடைமுறையில் இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கட்டளையிட்டாலும், அல்லாஹ் கட்டளையிட்டால் அது சரியாகத்தான் இருக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இது காலலகு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் இப்ராஹிம் இடத்தில் சொல்கிறான் கட்டுப்படு என்று சொல்கிறான். எதுக்கு கட்டுப்படணும், என்ன விஷயத்தில் கட்டுப்படணும், எந்த கேள்வி இவர் கேட்கல. அஸ்லிம் கட்டுப்படு, அஸ்லம்துல் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் கட்டுப்பட்டான், நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். அல்லாஹ் என்ன சொன்னான், கட்டுப்படு என்று சொன்ன உடனே ஏதோ பயங்கரமான சொல்லிவிடுவானோ, கட்டுப்பட முடியாத ஒன்றை திணிச்சிருவானோ என்று விளக்கம் கேட்கணும்னு மனுஷனுடைய மனசில் தோணும். இப்ராஹிம் நபிக்கு தோணவே இல்லை. சொல்லி முடித்த உடனே
அஸ்லம்துல் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் சொன்னால் கேட்க வேண்டியது தானே, என்ன வேணாலும் சொல்லி கட்டுப்படுறேன். அப்படி அல்லாஹ்வுக்காக முற்றிலும் கட்டுப்பட்டவராக இப்ராஹிம் நபி அவர்கள் இருந்தார்கள். இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், பல சோதனைகளை இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கிறான். அப்போ அத்தம்மஹுன்ன, அனைத்திலும் வெற்றி பெற்றார். வச்ச பரீட்சை ஒன்றில் கூட என்ன செய்யல, அவரே தோற்கவே இல்லை. அப்போ இப்ராஹிம் நபி அவர்களுடைய சிறப்புத்தன்மை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய எல்லா பரீட்சைகளையும் எல்லா சோதனைகளையும் அவர்கள் ஜெயித்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நம்ம கட்டுப்படுத்தான் ஆக வேண்டும். எப்படியெல்லாம் ஜெயித்தார்கள், சில உதாரணங்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். மனிதன் எந்த இடத்துலலாம் தோற்று போய் விடுவானோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அவர்கள் ஜெயித்தார்கள். அவங்களுடைய மனைவியையும் பால் குடிக்கக்கூடிய கை குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தில் எல்லாம் விட சொல்கிறான். அங்கே பயிர் பச்சை கிடையாது, வீடு வாசல் கிடையாது, கட்டிடங்கள் கிடையாது, இலைப்பாறுவதற்கு மரங்கள் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீரும் கிடையாது, அக்கம் பக்கத்தில் மக்களும் கிடையாது, வெறும் வெட்ட வெளி பொட்டல். மக்கா என்று இப்போ சொல்கிறோமே, அது அப்போது வெட்ட வெளி பொட்டல், ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அங்கே கொண்டே உன் மனைவியையும் இஸ்மாயிலையும் கொண்டே விடு. மறுபேச்சு பேசலை. அங்கே கொண்டே விட்டால் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, நிழலுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைய வச்சுக்கிற ஒரு பொம்பளை என்ன செய்ய முடியும், யோசிக்கல அவர். உடனே ரப்பனா இன்னி அஸ்கன் துர்ரியத்தி விவாதின் கைரதி சரைன், இறைவா எந்த ஒரு பயிர் பச்சையும் இல்லாத இந்த வெட்ட வெளியில என் குடும்பத்தை நான் குடியமர்த்தி விட்டேன், நீ கட்டளையிட்ட காரணத்தினால் விட்டுட்டு வர்றேன்னு வர்றாரு. அல்லாஹ் கைவிட்டானா? அந்த வெட்ட வழி தான் இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் குழும்புகிறார்கள். 25-30 லட்சம் மக்கள் உலகத்தில் எங்கேயும் இப்படி கூட முடியாது. அப்போ அவ்வளோ மக்களுக்கும் தண்ணீர் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மனிதருக்காக, ஒரு குழந்தைக்காக அல்லாஹ் உற்பத்தி செய்த அந்த தண்ணீர் உலக மக்கள் அத்தனை பேருக்கு இன்றைக்கி என்ன செய்கிறது, சப்ளை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்கே அல்லாஹ் தண்ணீரை உண்டாக்குறான், சம்சம்ங்கிற அற்புத நீரூற்றை உருவாக்குறான். அதை ஒட்டி மக்கள் குடியேறார்கள், ஊராக உருவாகிறது. அந்த இடத்துல மறைந்து கிடந்த, சிதிலமடைந்து கிடந்த கஅபாவை அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சென்று மகனோடு சேர்ந்து அதை கட்டி அமைக்கிறார்கள். இவ்வளவு நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உத்தரவு போட்ட உடனே கேள்வி கேட்டாரா, அல்லாஹ் கொண்டு விட சொல்றிய, சோத்துக்கு என்ன பண்ண, தண்ணிக்கு என்ன பண்ண, ஒரு பொம்பளை தன்னந்தனியாக இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை எப்படி வளருன்னு கேட்டாரா? அல்லாஹ் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவன் செய்வான், நினையாபுரத்தில் செய்வான் என்று காட்டினாரா இல்லையா? அதுதான் முன்மாதிரி. இப்ராஹிம் நபி முன்மாதிரி என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டு விட்டால் நமக்கு புரியாவிட்டாலும் அதில் அர்த்தம் இருக்கும், அவன் சரியாக செய்வான், நினைச்சாரா இல்லையா? அதே மாதிரி பெத்த பிள்ளைய அறுக்க சொல்கிறார். எப்படி, இவர் குழந்தையாக கொண்டு விட்டுட்டாரு, இவருடைய ஆதரவோ தயவோ இல்லாமல் அந்த குழந்தை வளருது. அதனுடைய வளர்ச்சியில் இவருக்கு எந்த ஒத்துழைப்பும் கிடையாது. தகப்பன்கிற முறையில் இவர் இருந்து தூக்கி வளர்த்து அப்படிலாம் செய்ய கிடையாது. அந்த குழந்தை வளர்ந்தவுடனே உன் பிள்ளைய கொண்டே அறுத்துரு, அல்லாஹ் கனவுல காட்டுறான். அதுக்கு தயாராகிறார். மகன்கிட்ட சொல்கிறார், யா புனைய இன்னி யாரா ஃபில் மனாமி அன்னி அது பகக்கு ஒரு மாதாத்தரா, உன்னைய கனவில் அறுப்பது போல கண்டேன். நபிமார்களுடைய கனவுகளில் செய்தான் வரமாட்டான். அதுக்காக நீங்கள் கனவுல கண்டு ஏதாவது செஞ்சிடக்கூடாது. நபிமார்களுடைய கனவுல அல்ல எதையாவது காட்டினான்னு சொன்னால் அது வஹி. அப்போ இறை தூதர்ங்க முறையில் கனவுல வந்த உடனே அல்லாஹ் இதை சொல்கிறான், செய்தான் வரமாட்டான்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய செய்தி. இப்போ கனவுல பழியிடுற மாதிரி கண்ட உடனே அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அழைத்து செல்லணும்னு மகன்கிட்ட கேட்குறாரு. மகன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாரு, யாபத்தி தந்தையே நீங்கள் நினச்சி செய்யுங்க, சஜூனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், நான் பொறுமையாளராக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளையைத்தான் நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு நான் தயார் என்று மகனும் சொல்கிறார், அறுப்பதற்கு தந்தையும் தயாராகிறார். ஆனால் அல்லாஹ் அதை விற்க விடலை. என்ன செய்கிறான், அறுக்கணுங்கிற நெருங்கின பிறகு ஒரு பெரிய ஒரு பழிப்பிராணியை இறக்கி ஃபதைனாஹு பிதுபிஹின், ஒரு மகத்தான பழிப்பிராணியை இறக்கி நம்ம அவரை காப்பாற்றணும், அதை வழி வழியாக அந்த நடைமுறையை விட்டிருக்கிறோம், அதனால் நம்ம குர்பானி கொடுக்குறோம், இதை காலகாலத்துக்கு நிலைத்திருக்க செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது குழந்தைய பழி கொடுக்குற சின்ன விஷயமா? இதாக கேட்டாரா? அல்லாவிடமிருந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னு சொன்னால் அதை கட்டுப்படுவது ஒரு மனுஷனுடைய அடியானுடைய கடமை. நம்ம கூட்டாளியாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்று மீற முடியாது. அவர் ஒரு ஆள் தான் மனிதர்கள் ஃப்ரெண்ட், அல்லாவுக்கு நண்பர் அவர் ஒரு ஆள் தான். அந்த ஒரு நண்பருக்கு உத்தரவு போட்டால் கூட என்ன செய்கிறார், அவர் உடனே கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று. இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சொன்னால் கட்டுப்பட வேண்டும்.
இது இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். ரெண்டாவது அவர் ஒரு கொள்கையை சொல்கிறார். அந்த கொள்கையில் உறுதிப்பாடு இருக்கிறது. இப்போ நம்ம கொள்கையில் சொல்கிறோம், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தோன்னே கொள்கை ஆடி போயிடுது. கடன் வந்தால் கொள்கை ஆடி போய் விடுகிறது. யாராவது குடும்பத்தில் இறந்து விட்டால் கொள்கை ஆடி போடுகிறது. ஊரில் எதிர்ப்பு வந்து விட்டால் கொள்கையில் ஆட்டம் காணுகிறது. ஊர் நீக்கம் செய்து விட்டால் நம்ம கொண்ட சரியாக இருக்குமோ என்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வருகிறது. ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் மலை குலைந்தாலும் நிலை குலையாதுமாங்கள. அதுக்கு உலக வரலாற்றில் ஒரு உதாரணம் அவர் ஒருத்தர் தான். எதுக்கும் பயப்படாத, எது நடந்தாலும் கவலைப்படாதவராக இப்ராஹிம் நபி அவர்கள் அவ்வளவு கொள்கையில் உறுதிப்பாடு உடையவராக இருந்தார்கள். என்ன கொள்கையை சொன்னாங்க? அல்லாஹ் மட்டும் வணங்கணும் என்ற கொள்கையை தான் அவங்க சொன்னாங்க. அதைத்தான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். அதைத்தான் நாமளும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பிறகு அதை அசைத்து பார்ப்பதற்காக எத்தனை விதமான சந்தர்ப்பங்கள் வந்தது. ஒன்று கூட விட்டு கொடுக்கல. அவ்வளவு தெளிவாக அவ்வளோ உறுதியாக நின்றார். மக்கள்லாம் மிரட்டினாங்க. இப்படி மிரட்டினாங்க, இப்ராஹிமே, நாங்கள் காலங்காலமாக எதை வணங்கி கொண்டிருக்கிறோம், அதை விட்டு நீ வேற ஒன்று வணங்க சொல்கிற, நாங்கள் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், எங்கள் தெய்வங்கள் உன்னை பண்ணிடும். எப்படி பயங்காட்டினாங்க? இப்ராஹிம் இப்படி பயங்காட்டுகிறார்கள். நீ என்னமோ அல்லாஹ் வணங்க சொல்கிற, நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக அதை வணங்கணும், இதை வணங்கணும். அவங்களாம் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள். அவங்களை விமர்சித்தாயானால் என்ன நடக்கும்? உனக்கு பயங்கரமான கேடுகளை அவங்க உண்டாக்கிடுவாங்க. இது மாதிரி சொன்னோம். இன்னைக்கு நடக்கிற பார்க்குறோமா இல்லையா? ஒரு காய்ச்சல் வரட்டுமே, ஒரு தலைவலி வரட்டுமே, உன்னை அந்த அவுளியாக பிடிச்சிருவார், உன்னை இந்த அவுளியாக பிடிச்சிருவார். பயங்காட்டுறாங்களா இல்லையா? அதை நம்மளா உசுரோடு இருக்கிறோம். யார் பிடிச்சிருவார்னு சொல்கிறாங்களோ அந்த செத்து போயிட்டார். செத்து போன ஆளை காட்டிக்கிட்டு நீ ஏதாவது பண்ணுன்னு வை, அந்த அவுளியா கையை பிடிச்சிருவார், காலை பிடிச்சிருவார்னு சொல்லி உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனை விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பிணங்களை, செத்து போனவர்களை காட்டி என்ன செய்கிறாங்க? பயங்காட்டுகிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அதை அலைஹிஸ்ஸலாஹு பி காஃபின் அபுதா, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? ஒய் ஹபீஃபூனக பில்லதீன மின்தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லி உன்னை பயங்காட்டுகிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லி அவங்க அதை பண்ணிடுவாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க என்று பயங்காட்டி கொண்டிருக்கிறார்கள். அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். இப்படி தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். இப்ராஹிம் எப்படி அப்படி போய் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இப்ராஹிமே, நீ எடுத்திருக்கிற பாதை சரியில்லை, பெரிய பெரிய இடங்களோட மோதி பார்க்குற, விளைவு கடுமையாக இருக்கும், அவங்க உன்னை ஒன்றுஞ்சே பயங்கரமாக விட்டு உன்னை தண்டித்து விடுவார்கள். அப்போ இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? வஹாஜஹு கௌமுஹு, அவருடைய சமுதாயத்தவர்கள் அவரிடத்தில் வாதம் புரிந்தார்கள். என்ன வாதம்? கடவுளை பற்றி வாதம் புரிந்தார்கள். இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள், அது ஹாஜூனி ஃபில்லா, அல்லாஹ் விஷயமா என்கிட்ட வாதம் பண்ண வர்றீங்களா? ஓ கது ஹதானி, அவன் எனக்கு சரியான பாதை அவன் காட்டி இருக்கும் பொழுது கடவுளை பற்றி என்கிட்ட சர்ச்சைக்கு வர்றீங்களா? ஒலா ஒலா அகாபுமா துஷ்ரிகூன பிஹி ஷையா, நீங்கள் எதை இணை கற்பிக்கிறீர்களோ அதுக்கு கேடுகளும் நான் பயப்பட மாட்டேன். இல்லை அங்கே ஷா ரப்பி ஷையா, என் இறைவன் எதையாவது நாடி இருந்தாலே தவிர அது நடக்குமே தவிர நீ சொன்ன ஆட்கள்னா நடக்காது. என்ன சொன்னாரு? எனக்கு ஏதாவது நடக்கும் என்று சொன்னால் அப்படி என் இறைவன் நாடிவிட்டானே தவிர நீ சொன்ன இந்த போலி தெய்வங்களோ கற்களோ சமாதிகளோ பெரியார்களோ மகான்களோ செத்து போனவர்களோ இல்லை சொன்னாரா இல்லையா? பயப்பட மாட்டேன். கைஃபாகாபு, எப்படி நான் பயப்படுவேன் கேட்குறாரு. எப்படி பயப்படுவேன்? மா துஷ்ரிக்கும் மா ஷரத்தும் பிஹி, எதை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீர்களோ அதுக்கு நான் பயப்படுவேனா? ஒலா தகாஃபூன அன்னக்கும் அஷரத்தும் பில்லா, நீ அல்லாஹ்வுக்கு இணை வச்சு நீ பயப்பட மாட்டேங்கிற, நான் எதுக்குள்ள பயப்படணும்? பயப்பட வேண்டிய ஆள் நீ தான். ஏன்? நீ தப்பான ஆட்களை தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற. உன்னை விட பலவீனமானவர்களுக்கு சக்தி இருப்பதாக நினைக்கிற. நான் பலம் பொருந்திய ஒருத்தனை பிடித்து கொண்டிருக்கிறேன். நீ பயப்பட வேண்டுமே தவிர நான் பயப்பட, நீ அல்லாஹ்வுக்கு பயப்படு. நான் இந்த மாதிரி போலிகளுக்கு பயப்பட மாட்டேன். ஐயுல் ஃபரீகைனி அஹக்கு பில்லாமுனி, ரெண்டு பேரில் யார் அதிக பாதுகாப்பு புரியுவன்? பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவனா, என்றென்றும் சாகாமல் உயிரோடு இருப்பானே அவனை பிடிச்சிட்டு இருக்கிறவனா என்று கேட்க சொன்னான்ல. யார் பயப்படாம? நீ பயப்படும், நான் பயப்படணுமா? நான் எதுக்கு செத்து போன ஆட்களுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு இறந்து போனாலும் மனிதனுக்கு பயப்பட வேண்டும்? நீ அல்லாஹ்வுக்கு பயப்படு சொன்னாரா இல்லையா? இதான் உண்மை. உரசி பார்க்கணும் நம்ம தீனில் சரியாக இருக்கிறோமா என்று கேட்டால் இப்ராஹிம் நபி என்ன மாதிரி சொன்னாரோ
அந்த பதில் சாகும் வரைக்கும் நம்ம உள்ளத்தில் இருக்க வேண்டும். பயம் காட்டுவார்கள், பொய்யான தெய்வங்களை சொல்லி என்ன செய்வாங்க, உங்களை அச்சுறுத்துவார்கள். அப்போ இப்ராஹிம் நபி அவர்களுடைய இந்த தெளிவு நமக்கு இருந்தால் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றணும், சரியான பாதையில் இருக்கணும் என்று அர்த்தம். அதே மாதிரி அவனை இப்ராஹிம் நபியுடைய தெளிவையும் உறுதியையும் பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு ராஜா இருக்கிறான், அந்த அரசருடைய காலத்தில் தான் வாழ்கிறார். அவன் என்ன செய்கிறான்னா விவாதம் பண்ணுவான்னு கூப்பிட்றான். யாரை கூப்பிட்றான்? இப்ராஹிம் நபியை கூப்பிட்றான். விவாதம் பண்ண கூப்பிட்டது காரணம் என்ன தெரியுமா? பயங்கரமான வாதங்களை வச்சுக்கிட்டு விவாதத்தை கூப்பிடலை, நிறைய ஆதாரங்களை திரட்டி கொண்டு விவாதத்தை கூப்பிடலை. அவன் எது கூப்பிட்டான்னு கேட்டால், நம்ம ஆட்சியில் இருக்கிறோம்ல அதை வச்சு விவாதத்தை கூப்பிட்டு அதை பயங்காட்டி மண்டையில் தட்டுவோம், அதான் நோக்கம். அப்படி நம்ம சொல்லலை, அல்லாஹ் வந்து அப்படி சொல்லி காட்டுகிறான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி, இப்ராஹிம் இடத்திலே இறைவன் விஷயமாக தர்க்கத்திற்கு கூப்பிட்டானே, அவனை பார்க்கவில்லையா? எதனால் கூப்பிட்டான்? அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, ஆட்சி இருக்கிற காரணத்தினால். சில பேர் கூப்பிடுவாங்க, 1000 பேர் தண்டு உரத்தில் உட்காந்துக்கிட்டு விவாதத்துக்கு வரையாமா, எதுக்கு ஒத்தனை வந்து போட்டு அடிக்கலாம்னு. விவாதத்துக்கு கூப்பிட்றது இல்லை, எது கூப்பிட்றது? 1000 பேர் ஒன்றா திரண்டு வைத்து கொண்டு வரையா பேசுவோமா, நானும் வர்றேன்னு போனீங்கன்னு என்னவான், 1000 பேர் சேர்த்து போட அடிப்பானே தவிர விவாதத்துக்கு கூப்பிட்றாம. விவாதத்துக்கு கூப்பிடலை, இவனு விவாதிக்க கூப்பிடலை. அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அதிகாரம் இருக்கிற காரணத்தினால், ஆட்சி இருக்கிற காரணத்தினால் விவாதத்துக்கு கூப்பிட்டு அதில் உள்ள சில ஏதாவது இடக்க முழக்க இவர் சொன்னார்னு சொன்னால் அதை வச்சு போட்டு தள்ளிடலாம். ராஜா தானே, அரசர் தானே, அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது தானே, அதுக்கு ஒரு காரணத்தை உண்டாக்குறதுக்காகத்தான் விவாதத்தை கூப்பிட்டான். கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் நபி போய் சொல்லு கடவுள்டா யாருன்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, ரப்பி அல்லது யுகி ஒயுமே தூ, கடவுள்டா யாருன்னு கேட்குறியா, அவன் உயிர் கொடுப்பான் மௌத்தாக்குவான், அதான் கடவுள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறான், கால அனவுகி ஓமித்து, இதான கடவுள், நானும் ஜீவனை. அவன் என்ன செய்கிறான், நானும் உயிர் கொடுப்பேன் நானும் மரணிக்க செய்வேன். எதுக்கு சொல்கிறான்? இப்ராஹிம் வசமாக மாட்டிக்கிட்டார். இப்போ இந்த வார்த்தையை சொன்னதன் மூலமாக வசமாக மாட்டிட்டார். என்னது? உயிர் கொடுக்குறவன் தான் கடவுள், மௌத்தாக்குறன் கடவுள்ன்ற உடனே இவன் என்ன சொல்கிறான், நானும் உயிராக்குவேன் நானும் மரணிக்க செய்வேங்கிறான். இப்ராஹிம் மறுத்தான்னு வைங்க, கிடையாதுன்னு ஒரே அப்படியே படுத்தலிடலாம். நான் மரணிக்க செஞ்சிட பாரு, மரணிக்க செய்து விட்டேன் என்று காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்யறான், நானும் உயிர் கொடுப்பேன் நானும் மரணிக்க செய்வேன் என்று சொன்னால் அதை இப்ராஹிம் மறுப்பார். மறுத்தா என்ன செய்யலாம், சபையில் வச்சுக்கிட்டு நான் மரணிக்க செய்ய மாட்டேன்னு சொல்கிறார் இருந்தாலும், இப்போ பாருங்கள் நான் மரணிக்க செய்கிறேன்னு சொல்லி ஒரே வெட்டி போட்டுடலாம். அதுக்காக என்ன செய்கிறான், இவன் உயிராக்க மாட்டான், இவன் ஒரு தந்திரமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் வச்சு அவரை கொல்லணுங்கிறதுக்காக பிளான் பண்ணுறான். அவர் பயங்கரமான ஷார்ப்பு, இவன் பெரிய ஷார்ப்பை நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்ராஹிம் நபி அதுக்கு மேலே கூர்மையான மதிப்படைத்தவர். மதிப்படைத்தவர் தான் அல்ல ஹலீலாவும் கிறுக்கனை தேர்ந்தெடுப்பான், அல்ல அரலூசையை தேர்ந்தெடுப்பான். அவ்வளோ ஒரு அல்லாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் எவ்வளோ அறிவு இருக்குன்னு, இவர் அதுக்கு மேலே அறிவாளி. ஆஹா இவர் ரூட் போடுறான், இவன் இதில் விழுந்துடக்கூடாதுன்னு இது மறுக்கவும் கூடாது. நீ உயிரா நீ மரணிக்க செய்ய மாட்டாயின்னா அவன் அதை தான் எதிர்பார்க்குறான், அந்த பதிலை தான் எதிர்பார்க்குறான். ஓ அப்படியா, சரி அப்போ இன்னொன்று செய். அவர் என்ன செஞ்சார், டக்கு பிளேட்டை மாற்றினார். என்ன செஞ்சார், அல்லாஹ் வந்து கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்யலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீ மேற்கிருந்து உதிக்க செய்யி. நீ என்ன செய்கிறாள் தானேப்பா, இப்போ ஒன்றும் பண்ணலாம். இப்போ என்ன செய்கிறாரு, இன்னல்லாஹ் ஏத்தி பி ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிபி, அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், நீ மேற்கிருந்து உதிக்க செய். இப்போ என்ன செய்வான், நானும் செய்வேன்பானா, அதுக்கு நானும் செய்வேன்னு சொன்னான். என்ன அர்த்தத்தில் சொன்னான், வெட்டி போட்டுருவாங்கிற அர்த்தத்தில் சொன்னான். இப்போ நானும் செய்வேன், கிழக்க உதிக்க செய்வேன். எப்படி உதிக்க செய்வான் இவன் எப்படி மேற்கு சூரியனை உதிக்க செய்வான்? இப்போ புகித்தல்லதி கஃபர், நிராகரித்தவன் வாய் எடுத்து போனான். ராஜாவாக இருந்து கூட சபையில் வைத்து அவரை தோல்வியரை செய்து கொள்ளுவதற்கு அவன் போட்ட திட்டம் தவிடுபடியானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவர் ஒரு கொள்கையில் எவ்வளோ உறுதியாக இருக்கான்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய சபையில் போய் நின்று கொண்டு சொல்ல வேண்டியதை சொல்கிறாரு, அஞ்சாமல் சொல்கிறாரு, சிக்கிக்கிறாமல் சொல்கிறாரு, மாட்டிக்கிறாமல் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு என்பதை இப்ராஹிம் நபியுடைய வரலாறில் பார்க்குறோம். எந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்து சருகினது கிடையாது, எந்த ஒரு இடத்துலையும் தடுமாறினது கிடையாது. அவ்வளோ பிடிப்புள்ளவராக இருந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பெத்த தகப்பனாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும், ஊரே உலகமே திரண்டு வந்தாலும் சத்தியத்தை சொல்ல அவர் பயந்ததே கிடையாது. சத்தியத்தில் அவர் சமரசம் செஞ்சுக்கிட்டதே கிடையாது. பெத்த தகப்பன்ட்ட போய் சொல்கிறாரு, யா அபத்தி, தந்தையே, லிம தாபுது மாலா யஸ்மவு,
கேள்வி காதால் கேட்காத ஒன்றை நீ எதற்கு வணங்குகிறாய்? பேசாத ஒன்றை எதற்கு வணங்குகிறாய்? இந்த கற்களையும் சிலைகளையும் எதற்கு வணங்குகிறாய் என்று தகப்பனார்கிட்ட கேட்குறாரு. தகப்பனாருக்கு மகனுக்கு வாதம். கடைசியில் தகப்பன் என்ன செய்கிறாரு? ஊரை விட்டு வெளியேற்றின உன்னைய. எல்லா தகப்பன்மார்களும் சொல்லக்கூடியது அவரும் சொல்கிறார். எல்லா காலங்களிலையும் சத்தியத்தை பிள்ளைகள் சொல்வார்களே, ஆனால் தகப்பன்மாருடைய பதில் என்னவா இருக்கு? உனக்கு சொத்தில் பங்கு இல்லை, விட்டு உன்னை வெளியேற்றிடுவேன், உனக்கு அதில் பங்கத்தை வியாபாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், ஓஹஜிர்னி மலியா, என்னை விட்டு வெறுத்து ஓடிரு, இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, போடான்ட்டார். போயிட்டு போ, அதனால என்ன அப்படின்ட்டார். அதுக்கு பயந்தாரா? பயப்படலை. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்ட்டார். ஆத்தசீலுக்கும் ஒமா தாபுதுன மிந்துன் இல்லா. அதுக்கு சொன்ன பதில் என்ன? உங்களை விட்டு நான் விலகி, நீ என்னை வளர்க்கிறது, நீ என்னை வளர்க்கிறது, உங்களை விட்டு நான் விலகி கொண்டேன். நீங்கள் அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை விட்டு விலகிக்கிட்டேன், உன்னை விட்டு விலகிட்டேன், இந்த கல் மண் கழுத குதிரை விட்டு நான் விலகி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுத்தமாக சொன்னாரே தவிர, அப்பா விட்டாதே வாப்பா, நீங்கள் வேணும் வாப்பான்னு சொன்னார். அவர் தகப்பன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாரா? கொள்கையில் சமரசம் கிடையாது. கொள்கை என்று வந்து விடுமையானால் யார் எவருன்னு பார்க்கவே மாட்டார். மக்கள்கிட்ட போய் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இன்னா புராவு மின்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லக்கது கானலக்கும் உஸ்வத்துன் ஹசனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது உங்களுக்கு. இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. வல்லதீனமாகு, அவரோடு இருந்த சமுதாயம் இருக்கிறத, அவங்கள்ட்டையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எதில் முன்மாதிரி இருக்கிறது? மக்கள்கிட்ட. இது காலூலி கௌமியும், தங்கள் மக்களிடத்தில் போய் சொன்னார்கள், இப்ராஹிம் நபி சொன்னார்கள். அவர் வார்த்தெடுத்த அந்த சமுதாயம் சொன்னது என்ன சொன்னது? இன்னா புராவு மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகி கொண்டோம். அவங்கன்னு விளக்குறது, நம்ம ஊர் விளக்குமா நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க? இன்னா புராவு மின்கும், உங்களை விட்டு நாங்கள் விலகி கொண்டோம். ஓ மிம்மா தாபுதுன மிந்துன் இல்லா, அல்லாஹை விட்டு விட்டு கல்லு கழுதையெல்லாம் வணங்குகிறீர்களே, செத்து போன ஆட்களை வணங்குகிறீர்களே, அதை விட்டு நாங்கள் விலகி கொண்டோம். ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா, அல்லாவை மற்றும் நீ நம்புகிற வரை, நீ வேற நான் வேற, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் எப்போ நம்புறேன்னு வந்தியோ அப்போதான் உனக்கு எனக்கு ஒட்டு உறவு இருக்குமே தவிர, அல்லாவை தவிர வேற ஆளை வணங்கலாம் என்று நீ வந்தால் நீ வேற நான் வேற. இதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குங்கிறான்ல. இது இப்ராஹிம் சொன்னார்னு சம்பவமாக சொல்லலை. இப்ராஹிம் இப்படி சொன்னார் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கி அந்த மக்களும் சொன்னார்களே, அவர் அப்படி தான் இருந்தார், மக்கள் அப்படி இருந்தாங்க, மக்கள் அப்படி உருவாக்கினார்கள். அவரால் உருவாக்கப்பட்ட ரெண்டு பேர்ட்டையும் முன்மாதிரிங்கிறான். இப்ராஹிம்கிட்ட மட்டும் முன்மாதிரி இல்லை, இப்ராஹிம வல்லதீனமாகு, இப்ராஹிம் இடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. அவரோடு இருந்த மக்கள் அப்படி அப்படி புடம் போட்ட தங்கங்களாக உருவாக்கி இருக்கிறார். அவங்களாம் என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட போய்? நீ வேற நான் வேற தான். ஓ பதா பைனனா ஓ பைனக்குள் அதாவத்துல் பக்லாக், உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் பகமை வெறுப்பு எல்லாம் வெளிப்படையாக தெரிகிறது. என்னடா விட்டு நீ அழிக்க முயற்சி பண்ணலையா? ஏகத்துவத்தை ஒழிக்க முயற்சி பண்ணலையா? ஏகத்துவ கூட்டங்களுக்கு நீ தடை போடலையா? எல்லா இயக்கங்களும் ஒன்றா சேர்ந்து கொண்டு அழிப்பதற்கு நீங்கள்லாம் முயற்சி, வெளிப்படையாக வெறுப்பை காட்டிக்கொண்டு என்ன ஒத்துமைங்கிற? இப்ராஹிம் நபி கேட்குறாரு, என்ன ஒத்து, யாரை ஏமாத்துற? ஓ பதா பைனனா ஓ பைனக்குமுல் அதாவத்துல் பக்லாக், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகமே வெறுப்பு வெளிப்படையாக தெரியும், நடிக்கிற வெளிப்படையாக தெரிகிறது. ஏகத்துவத்தை ஒழிப்பதற்கு நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் எனக்கு தெரிகிறது. தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றா இருப்போங்கிற. எதில் ஒன்றா இருப்போங்கிற? அசத்தியத்தில் ஒன்றா இருக்க கூப்பிடுற. நீ செய்கிற, நீ வணங்குகிற போலி தெய்வங்களை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு நீ அழைக்கிறாய். அது நடக்காது. அதுக்கு நாள் கிடையாது. அதுக்கு நாங்கள் பணிய மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? இதில் முன்மாதிரி இருக்கிறது. சத்தியமாக அசத்தியமானு வரும்பொழுது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நீ வேற நான் வேற தான். எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் சரி, சத்தியம் வேறு தான், அசத்தியம் வேறு தான். வளைய மாட்டோம், சமரசம் கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது, உறுதியோடு இருப்போன்னு இருந்தாரா இல்லையா? அதில் உங்களுக்கு அதான் உரசி பார்க்கணும். நாம் இருக்கிறது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தானா? அந்த மார்க்கத்தில் இருக்கிறோமா? அதே மாதிரி கல்லை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே எவ்வளோ அறிவுபூர்வம் கேட்குறாரு நினைக்கிறேன். வணங்குறீங்களப்பா, ஹல் எஸ்மவும் உனக்கும் இது ததுவும், நீங்கள் கூப்பிட்டா பதில் சொல்லுதா? காதலை கேட்குதா? உனக்கு ரிசுக்க தருதா? உனக்கு கேடு தருதா? ஏண்டா இதை போய் வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு, தல்லாஹி லாக்கி தன்ன அஸ்லாமக்கும், நல்லா தெரிஞ்சுக்க,
இதையெல்லாம் நான் கண்டிப்பாக உடைச்சே போடுவேன். அல்லாஹ் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் வணங்குற போலி தெய்வங்களை நான் உடைத்து எறிவேன் சொல்லிட்டு தான் உடைச்சாரு. கள்ளத்தனமாக உடைக்கல, ஒளிஞ்சிக்கிட்டு போய் உடைச்சிட்டு மறைஞ்சிக்கிறல. இது தெய்வம் இல்லை, நீ உண்டாக்கின கல், உடைப்பேன், பாதுகாப்பு போட்டுக்க, நான் உடைச்சே தீருவேன் சொல்லிட்டு உடைக்கிறார். உடைச்சா என்ன நடக்கும்? நெருப்பில் போட்டாங்களா? அதை போட்டாங்க. உடைச்சா என்ன விடுவானாவன்? அப்போ சொல்லிட்டு உடைக்கிறார். கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீ தான் உடைச்சியா? இந்த ஆத்து கேளுங்க, பெரிய சாமியை கூட உடைக்காமல் விட்டார். எல்லாத்தையும் உடைச்சி விட்டு பெரிய கடவுள் இருக்குமில்ல அதை மட்டும் உடைக்காமல் விட்டு விட்டார். இந்த கேளுங்க, அந்த உசுரோடு ஒன்று இருக்குல்ல ஒரு சாமியார், கேளுங்க அப்படின்னவுடனே என்ன செய்கிறது? யாருப்பா உங்களை உடைச்சது? அந்த சிலைகள்கிட்ட கேளுங்கிறார். அவங்க கேட்குறாங்க, லக்கத் அலிம்த மா ஹாவுலா என்திகூன் இப்ராஹிமே, இதெல்லாம் பேசாதுன்னு உனக்கு தெரியாது, அங்கே போய் கேட்க சொல்கிறிய? யார் உடைச்சேன்னா பதிலை சொல்லுவேன். பிடிச்சிக்கிட்டாரு. அந்த நேரத்தில் கூட இவங்க தண்டிப்பாங்கன்னு பயப்படலை, வசமாக மாட்டிக்கிட்டாங்க. பேசாதுங்கிறது என்ன கடவுளுங்க? ஏண்டா நீ என்ன சொல்கிற பேசாதுன்னு? தன்னை உடைச்சது யாருன்னு சொல்லக்கூட செய்யாதுங்கிற. அப்போ அதுக்கு பிறகு கடவுள் உஃபில்லக்கும் ஒளிமா தாபுதனும் இந்துனில்லா, சி வெக்கமாக இல்லை உங்களுக்கு, நீங்களும் உங்களுடைய கடவுள்களும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? உடைச்சதுக்கு சரி ஆத்திரத்தில் இருப்பாங்க. இதுதான் உடைச்சிருந்து பழிய போட்டார, அதுக்கு மேலே ஆத்திரமாக இருக்கும். அதுக்கு மேலே செய்கிறாரு, வேணா வெக்கமையில் மானம் கட்ட வைங்களா, நீங்களே உடை கேட்குறீங்க, பதில் சொல்லாதுன்னு ஒத்துக்கிறீங்க. அப்போ எவ்வளோ கோவம் வரும்? கோவத்துக்கு மேலே கோவத்தை ஊட்டுறாரு. என்னவாக? தூக்கி நெருப்பில் போடணும்னு முடிவு எடுத்து பள்ளம் தோண்டி பெரிய நெருப்பை போட்டு கொண்டே என்னஞ்சாங்க, எரிஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? குல்னா யானார் கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். அவங்க நெருப்பில் போட்டு எரிக்க நினைச்சான். அல்லாஹ் நினைச்சிட்டான், நெருப்பே குளிர்ந்து போய்விடு, இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் நீ குளிர் தரும் நிழலாக மாறுன்னு அல்லாஹ் உத்தரவு போட்டான். மாறுனுச்சு. நடக்காது நடக்கும் நம்பினார். நடக்க அல்லாஹ் நினைத்தால் நடக்காதும் நடக்கும். அவருக்கு தள்ளாத வயசில் பிள்ளை இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்ன ரப்பி சமீஉத்துவா, என் இறைவன் பிரார்த்தனை செவியேற்போன்னு கேட்டுட்டு இருக்காரு. தள்ளாத வயசில் அல்லாஹ் பிள்ளைய கொடுப்பான் நம்பினாரா? இல்லை, கொடுத்தானா இல்லையா? நடக்காதுன்னு நினைக்கிறதையும் அல்லாஹ் நடத்தி காட்டுவான் என்பதற்கும் இப்ராஹிமுடைய வரலாறுல முன்மாதிரி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இசாக். தள்ளாத வயசில் எனக்கு இஸ்மாயிலையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், தள்ளாத வயசில் எனக்கு இசாக்கையும் தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவர் சொல்வதிலிருந்து அவர் எவ்வளோ பிள்ளை இல்லாமல் வேதனைப்பட்டிருப்பாரு, எத்தனை ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் கவலைப்பட்டிருப்பாரு. நடக்காத உலகமே நம்பி இருந்தும் கூட அவர் தருவான் நம்பினார், கொடுத்தான்ல. நற்செய்தி சொல்லும் போது கூட அந்த அம்மா ஏற்றுக்கிற மாட்டேங்குது. உனக்கு புள்ள பெற நற்செய்தி சொல்கிறேன்டவுடனே அழிதோ, நான் புள்ள பெறுவேனா? ஓ அனா அஜூசும், நான் கிழவியாக இருக்கிறேன். ஓ ஹாதா பாலி ஷேகா, என்னுடைய கணவர் அதுக்கு மேலே கிழவனாக இருக்கிறாரு, எனக்கு புள்ள பெற நற்செய்தி சொல்கிறீர்களான்னு மாணவர்கள்ட்ட அந்த அம்மா எதிர்கேள்வி கேட்குறது. இன்னும் ஹாதால செய் உன் குஜாப், இது ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. எப்படி எனக்கு புள்ள பெறும்? இந்த கிழவனுக்கு எப்படி புள்ள பெறும்? இந்த கிழவிக்கு எப்படி புள்ள பெறும்? அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய அருள் நீங்கள் நம்பிக்கை இழக்கிறீர்களா? உங்கள் மீது அல்லாஹ் இப்ராஹிமுடைய குடும்பத்தார் மீது அல்லாஹ் செஞ்ச அருள் மகத்தானது என்று சொல்லி அந்த குழந்தை அல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன நம்ம விளங்கனு? நாம் இருப்பது இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம்னா என்ன? எதுக்கும் வளையக்கூடாது, நெளியக்கூடாது, குலையக்கூடாது. எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை அல்லாஹ் செய்தால் சரியாகத்தான் இருக்கும், அப்படி நம்ப வேண்டும். இதை பயம் காட்டுவாங்க, வேறு வேறு காரணங்களை சொல்லி நம்முடைய நம்பிக்கை குலைக்க முயற்சி பண்ணுவார்கள். அதெல்லாம் கிடையாது. செத்து போனவர்களுக்கு ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லாஹ் நினைத்தால் இதை செய்ய முடியும். படைத்தவன் நாடினால் என்ன வேணாலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை நம்ம பெற்றால்தான் நம்ம சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானா. அன்பிற்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்திலே நாம் எல்லாம் குர்பானி என்கிற வசதி படைத்தவர்கள் குர்பானி என்கிற ஒரு கடமையை நம்ம நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்குரிய சட்டங்களை எல்லாம் நம்ம சாவகாசமாக கூட பின்னாடி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நாட்கள் இருக்கின்றன. ஆனால் துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டால் குர்பானி கொடுக்க நினைத்திருப்பவர்கள் நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை எல்லாம் களையக்கூடாது. இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த துல்ஹஜ் பிறந்த பிறகு தான் சிலது தெரிகிறாங்க. இதை துல்ஹஜ் 3லேயே 5லேயே தெரிஞ்சு அமுல்படுத்த இயலுமா? துல்ஹஜ் மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து வைத்து கொண்டால்தான் அந்த ஒரு நாளைக்கு முன்னாடியே நகத்தையெல்லாம் வெட்டி முடியெல்லாம் களைய வேண்டிய களைஞ்சி, முடி வெட்டுறவங்க முடி வெட்டி எல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இப்போ தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டியீங்க. இன்னும் சில நாட்களில் நமக்கு வர இருக்கிறது. அப்போ குர்பானி கொடுக்க நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த துல்ஹஜ் மாதம் பிறக்கிறதுக்கு முதல்லையே
நீங்கள் நகம் வெட்ட வேண்டியது 10 நாளைக்கு பண்ணக்கூடாது. குர்பானி கொடுத்து முடிகிற வரைக்கும் அந்த நகங்களையும் முடிகளையும் வெட்டக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறதுனால் இதை நம்ம தெரிந்து நடந்து அந்த சுன்னத்தை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.